வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் DXO உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லைவ் டிஸ்கஷன் மீட் மதியம் 3 மணிக்கு இருக்கு. அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. அங்கே எங்களுக்கு தெரிஞ்சதை உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டேட்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்ம் பேரோல் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து பழைய டேட்டா. நமக்கு வந்து அக்டோபர் அண்ட் நவம்பருடைய டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ டிசம்பருக்கானது ஜான்வரி 8th வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். அதுதான் பர்ஃபெக்டான டேட்டா. ஸோ இது 2 டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் இது வராது. ஏன்னா நமக்கு ஷட் டவுன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1லேருந்து நவம்பர் 12 வரைக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 43 நாட்கள் ஷட் டவுன் இருந்தனால மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து இந்த டேட்டாங்கிறது வந்து அந்த டைமில் அப்போ இருந்த சூழ்நிலையில் இருக்கிற டேட்டாஸை மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஃபுல் ரிப்போர்ட் கிடையாது. நல்லா அதை புரிஞ்சுக்குங்க. இது வந்து ஒரு ஃபுல் டேட்டா கிடையாது. இதில் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத விட ஆல்ரெடி ட்ரேடில் இருந்தால் ட்ரையல் பண்ணுங்க. ஓகே, இது வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்காது. ஏன்னா இது வந்து ஒரு மிக்ஸ்டு டேட்டா. இதில் வந்து திருப்பியும் நம்ம வந்து அதே தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு வந்து ஹவர்லி ஏர்னிங்ஸும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இது வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகணும். பட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வேளை 4.5% வந்துருச்சு, நவம்பர்து வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாலர் இண்டெக்ஸ்க்கு இது வீக்னஸ் இல்லை. சேம் 4.4 வந்தாலே இது நியூட்ரலைஸ். இது வந்து ஒரு கூல் டவுனாக வரத்துக்கு தான் நமக்கு வந்து பாவலோடைய ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருந்தார். லேபர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூல் டவுனாக இருக்குது அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பியூர் வந்து ஒரு மிக்ஸ்டு டேட்டா தான். ஏன்னா நியூட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிப்போர்ட் ISM சர்வீஸ், மேனுஃபேக்சரிங், ஜாப் ஓப்பனிங், பழைய நான் ஃபார்ம் பேரோல் இது எல்லாமே கூல் டவுன் டேட்டாவாக வந்துருச்சு. நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன்ஸ், ADP இது எல்லாமே நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைமில் கொஞ்சம் பாசிட்டிவ்னஸும், அதுக்கப்புறம் ஜாப் ஓப்பனிங்காக தான் லேபர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூல் டவுனில் வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு மிக்ஸ்டு டேட்டா தான். ஓகே, ஸோ இதை வச்சு இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இதில் வரக்கூடிய ஒருவேளை இதில் வந்து நல்ல நெகட்டிவ் வந்தாலும் சரி, பாசிட்டிவ் வந்தாலும் சரி, கொஞ்சம் கேர் பண்ணி எடுத்துக்கோங்க. காரணம் இதை வச்சு பியூராக மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் டேட்டா கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அப்படி இருந்தால் நமக்கு வந்து நான் ஃபார்ம் பேரோலுடைய ரூலே நமக்கு ஒவ்வொரு மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அந்த வீக்கில் வந்து யுஎஸ்க்கு ஹாலிடே, அந்த புதன் வியாழன் வெள்ளியில் ஹாலிடே வந்தால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு டேட்டா கிடைக்கும். ஸோ அது மாதிரி நமக்கு ஜான்வரி பார்த்தீங்கன்னா 2026 நமக்கு வந்து அந்த 9ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து பர்ஃபெக்டான டேட்டா. ஏன்னா ஷட் டவுனுக்கு அப்புறம், ஏன்னா நம்ம நவம்பரில் பாதியும் நமக்கு டேட்டா கிடையாது. ஓகே, ஸோ இந்த டேட்டா பேஸ் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. டெக்னிக்கலாக இருக்கிற மூவ்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோ ஒன்றும் கூல் ஆகாது. மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனாலும் செல் செட்டப் கிடைத்தால் எடுத்துக்குங்க. ரொம்ப அக்ரெசிவ் பைனஸ் திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணுற அளவுலாம் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்டான அப் சைடு அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். டபுள் சைடு அடிக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா லேபர் மார்க்கெட் கூல் டவுன் பண்ணனால அது ரிப்போர்ட் வந்தோடனே மார்க்கெட் ஒரு ப்ரெஷர் கொடுத்துச்சுன்னா திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ பிரதானமாக நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். பை சைடு அப்படிங்கிறது நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை. செல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையா இருக்கும். எதாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பாருங்கள் லைஃப் டைம் அந்த ஸ்ப்ரிங் லோ 56 வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ செல் சைடில் தான் இருக்குது. ஒன்றும் பை சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. செல் செட்டப்பில் செல் கிடைத்தால் போய்க்குங்க. மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லோவை இப்போ பீட் பண்ணும். 54ஐயும் பீட் பண்ணிவிட்டு அது வந்து கீழே ப்ராசஸ் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது மார்க்கெட்டில் சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா
நமக்கு இங்க வந்து ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான், வீக்ல நமக்கு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செல் செட்டப்குள்ள போகணும். இல்லை சாரி பை செட்டப்குள்ள போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து எனி செல் செட்டப் செல்குள்ளேயே இருக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் சில்வர். சில்வர் பார்த்தீங்கன்னா மேலே போய் இப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு வந்து ஒரு 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகி மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து கீழே வந்து இந்த லோ நமக்கு வந்து 61க்கு கீழே அல்லது 60 பெட்டர், பட் 61 ஆல்சோ ஓகே. ஸோ இந்த ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக ஒரு பையிங் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் பை ஆகலாம். பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். பட் இப்போ நமக்கு கண்டிஷன் பிரகாரம் கொஞ்சம் மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. அப்சைடு அப்படிங்கிறது வந்து நடக்கலாம், பட் ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே மார்க்கெட் மாட்டிகிட்டு இருக்கு. கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் சொல்லியிருந்தா, நீங்கள் மார்னிங் கூட 2 பேர் கேட்டிருந்தீங்க. ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்துங்க பை, அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா கரெக்ஷன் செல். இப்போ வந்து டாலர் இறங்கிட்டு இருக்கு, கோல்டு இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாமே ஓவர் ப்ரெஷரில் மார்க்கெட் இருக்கு கோல்டெல்லாம். ஓகே, அதனால இந்த ப்ரெஷரில் மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. நமக்கு இந்த லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லோ 55 4255 அப்படிங்கிறது பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் பை ஆகலாம், அல்லது கீழே வந்து சப்போர்ட் எடுக்கும்போது பை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம வந்து செல் செட்டப், டாப்பர்லேருந்து செல் செட்டப் தான் இருக்கும். வீக்லி ஃபோர்காஸ்ட்லேயும் 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் கீழே நிற்கும் போது இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் போட்டு ட்ராப் ஆகணும், அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து கீழே 55 பிரேக் பண்ணிட்டு, அதாவது கிட்டத்தட்ட நம்ம கரெக்டாக சொல்லணும்னா 4240 மினிமம் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் இங்கே எடுத்தாலோ அல்லது கீழே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து 3 டிரைவில் வச்சிருக்கிற அந்த சப்போர்ட் லைனை மார்க்கெட் வந்து தொட்டு சப்போர்ட் கிடைத்தாலோ நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ செல் அப்படிங்கிறது டாப்லேருந்து கரெக்ஷன் செல் தான் இருக்கு. ட்ரெண்ட் பையாக இருக்கிறனால இங்கே உங்களுக்கு எனி பை செட்டப் கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து அந்த நியூஸில் வந்து டேட்டாஸ் அப்படிங்கிறது வந்து கிளீனாக கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு என்ன இது வந்து என்னுடைய தனிப்பட்ட இதுதான், கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு மிக்ஸ்டு டேட்டாவாக வரும். அதுலேயும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வராது. ஸோ அவர்லி ஏர்னிங்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் ரொம்ப முக்கியம். அதில் 1 மந்த்தே வராது. ஸோ அதனால வந்து பியூர் மேனிப்புலேஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. கோல்டு வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் மேலே போயிடுச்சு நியூஸ் டைம் அப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு நிற்க முடியாமல் திரும்பினாலும் செல் போகலாம், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி. கிளியரான செட்டப் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா திருப்பி நாளைக்கு நம்ம ட்ரேட்குள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? இந்த டைம் அப்படியே ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்லாம் இருக்க வாய்ப்புகள் கம்மி. மிக்ஸ்டு டேட்டாங்கிறதுனால மார்க்கெட் மேலேங்கிலையும் கன்சால்டேட் தான் நடக்கும். நமக்கு 4255 பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. 4240க்கு வரும் பொழுது ஒரு சப்போர்ட் கிடைத்தால் ட்ரை பண்ணலாம், அல்லது கீழே வரைக்கும் 160 பிரேக் பண்ணி இந்த லோ ப்ரைஸ் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணி சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் கிடைத்தால் இன்னும் குட் சப்போர்ட் இங்கேருந்து மேலே போகும். ஒருவேளை நம்ம போடுற இந்த எல்லா கால்குலேஷன் ஒருவேளை தவறாக நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். இங்கேருந்து வந்த மார்க்கெட் டக்குன்னு பிரேக் ஆனால் கூட கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மண்டே வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, மார்க்கெட் வந்து இந்த ஃபால் வந்துருச்சு, இப்போ டக்குன்னு மேலே போகுது அப்படின்னாங்க. இல்லை, செல் ட்ரை பண்ணுங்க, செல் சைடு தான் மார்க்கெட் இருக்குது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனால ஓரளவாவது மார்க்கெட் வந்து இந்த லோவை டச் பண்ணணும், அல்லது இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து போகணும். அதுதான் அந்த ஃப்ளோ தான் இப்போ மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதோடைய கண்டினியூட்டி இருக்க தான் சான்சஸ் உண்டு. ஸோ இப்போ நான் இங்கே என்ட்ரு ஆகலாமா அப்படின்னா இங்கே இன்னும் செட்டப் வரல. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த 300 கிட்ட அப்படி போயிட்டு திரும்பினால் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் கிடைத்தால் நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வச்சு. ஓகே, ஒரு 10 பாயிண்ட்குள்ளே ஸ்டாப் லாஸ் இருந்தால் மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்க. 55 பிரேக் ஆயிடுச்சுனாவே
நமக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல் கொஞ்சம் ஸ்லோ ஆகி ஏதாவது ஒரு நல்ல அப்படி திரும்புற மாதிரி டேர்ன் ஆகிற மாதிரி செட்டப் கிடைச்சிச்சுன்னா பைக்குள்ள போக ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் செல் செட்டப்ல இருப்போம். செல்லுங்கிறது திருப்பியும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்மான செல் அப்படின்னு வச்சுக்கணும். பை தான் ட்ரெண்டு. ஓகே, ஸோ இப்போ அந்த கரெக்ஷன் வருது, அந்த கரெக்ஷனை எடுக்க ட்ரை பண்ணோம். அடுத்தது பை செட்டப்ல பை தான் ட்ரை பண்ணணும். திருப்பியும் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு லைவ் மீட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.